ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு உஷா vlog. இன்றைக்கி பால் புட்டு அவிக்க போகிறேன். இதில் அரை கப் அரிசி மாவும் அரை கப் வறுத்த உளுத்தம் மாவும் கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்து வச்சுருக்கிறேன். தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். தண்ணியில் தான் புட்டு குழச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன். வேணுமெண்டா தேங்காய் பாலை சூடு பண்ணிவிட்டு தேங்காய் பால்லையும் புட்டு குழச்சி எடுத்துக்கொள்ளலாம். நான் தண்ணியில் தான் குழைக்க போகிறேன். தண்ணி சூடாக வச்சுருக்கிறேன். இந்த கப்பால் தான் நான் புட்டு குழச்சி எடுத்துக்கொள்கிறேன். இதால் தான் புட்டு கொத்துறேன். நான் அந்த விளிம்பு நல்ல கூராக இருக்கும். புட்டு குழச்சி கொத்தி எடுத்துட்டு பார்ப்போம். நான் இந்த மாதிரி ஒரு பெரிய பேசனுக்குள்ளே போட்டு தான் புட்டு இப்படி கொத்தி எடுத்துக்கொள்கிறேன். நான் இப்படி பெரிய கொஞ்சம் அகல பேசனண்டா புட்டு குழச்சி கொத்தி எடுக்கிறது சுகம். புட்டுமா குழச்சி கொத்தி எடுத்துட்டேன். பாலை சூடு பண்ணி குழச்சி எடுக்கிறேன்டா அது கொஞ்சமாக தியட்டிடும். புட்டை அவிச்சிட்டு திரும்பவும் பாலை சூடு பண்ணி அதுக்குள்ளே தான் புட்டை போட்டு எடுக்க போகிறோம். அப்போ பால் கூடினா அது திகட்டின மாதிரி வந்துடும். புட்டை அவிச்சு எடுத்தாச்சு. நல்லா சூடாக இருக்குது. வாங்க இப்போ பாலை கொதிக்க வச்சு எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். தேங்காய் பால் கொதிக்க வச்சுருக்கிறேன். அதோடைய பெனங்கட்டி சேர்க்க போகிறேன். இனிப்புக்கு பெனங்கட்டி இல்லாட்டி சர்க்கரை இல்லாட்டி ப்ரௌன் சுகர் எது வேணுமென்றாலும் சேர்த்துக்கொள்ளலாம். என்கிட்ட பெனங்கட்டி இருக்குது. இது நான் பாவிச்சேன். நான் முதல் அதில் வரவாசி வச்சுருக்கிறேன். இது நல்ல சுத்தமான, இதில் மண்ணுகள் டஸ்ட்டுகள் ஒன்றும் இருக்காது. அப்படியே பாலுக்குள்ளே போட்டு கரைச்சி எடுத்துக்கொள்வோம். பால் கொதிச்சிட்டுது, பெனங்கட்டியும் கரைஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் அவிச்சு வச்ச புட்டை சேர்த்துக்கொள்வோம். எல்லா புட்டையும் சேர்க்கல, நான் அந்த பாலுக்கு ஏற்ற அளவு தான் சேர்க்க போகிறேன். நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு தான் பால் புட்டு. நல்ல வறுத்த உளுத்த மாவும் அரிசி மாவும் மட்டும் சேர்க்குறபடியாக நல்ல ஹெல்த்தியானது. இப்போ அவளை பாலையும் இழுத்துட்டுது போட்ட புட்டு அவ்வளவும். பால் புட்டு ரெடி. உங்களுக்கு விருப்பமான பழங்களோடு சாப்பிடலாம். வாழைப்பழம், மாம்பழம் இல்லாட்டி பிலாப்பழம் இதோடையும் சாப்பிடலாம். நான் பிலாப்பழத்தோடு தான் சாப்பிட போகிறேன். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பார்க்குற அனைவருக்குமே நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.